கடகராசி. கடகராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி சந்திரன். சந்திரன் வந்து தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த வாரம் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ நம்ம குடும்பத்திற்கு தேவையான பணம் எல்லாமே கிடைக்கிறது. நிறைய பிரயாணம் மற்றமான விஷயங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். இரண்டாம் அதிபதியான சூரியன். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது நிறைய குடும்பத்திற்கோடு சேர்ந்து ஒரு ஆன்மீக சுற்றுலா போகிறது, புதிய குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களில் வந்து கொஞ்சம் ஈடுபாடாக இருப்பீங்க. ஏதாவது என்னென்னா குழந்தைகளுக்கு எங்கேனாச்சும் வெளியூர் கொண்டு போகிறது மாதிரி விஷயங்கள் இருக்கலாம். சில பேர் கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் 3ஆம் அதிபதி. 3ஆம் அதிபதியான புதன். 3ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா 4 இருக்குங்க 3 நாள். இப்போ ஏதாவது சொத்துக்கள் விற்பனை இதனால் நல்ல லாபங்கள் வரதெல்லாம் இருக்கும். ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. 4ஆம் அதிபதியான சுக்கிரன் 5ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் ஒரு பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்ல ஒரு முயற்சிகளில் வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் அற்புதமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதி. 6ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு. அவர் வந்து 12ல் இருக்கும்போது வேலை விஷயங்கள் நிறைய பிரயாணமற்றமான விஷயங்கள் இருக்கும். நம்ம நினச்ச இடத்துல வந்து ஒரு கடன் கேட்டிருந்தீங்கனாலோ இல்லை ஒரு வேலை விஷயங்களும் கொஞ்சம் டிலேடாக நடக்கிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் கிடைக்கும், பட் கொஞ்சம் டிலேடாக கிடைக்கும். அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதியான சனி. 7ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கார். ஸோ நிறைய பிரயாணங்கள் 7, 8, 9, 9 கொஞ்சம் ஒய்ஃப் கிட்ட பேசும்போதோ பழகும்போதோ சின்ன சின்ன சந்தேகங்கள் வரலாம். சில நேரங்களில் வந்து அவங்க குடும்பத்தை கொஞ்சம் கேவலமாக பேசுகிற சூழ்நிலை வரும். அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயமும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 9ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்த வருமானம் வரும். பட் ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக வருமான ஃபீல். ஒரு 100 ரூபா வரணும்னா ஒரு 70 ரூபா வருது, இந்த மாதிரி கொஞ்சம் கம்மியாக வருதே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். 10ஆம் அதிபதியான செவ்வாய். 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 5ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து பண்ணிங்கன்னா கொஞ்சம் கவனமாக பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பில் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்னொரு 1 வாரத்துக்கு. அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதியான சுக்கிரன். 11ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது நல்ல ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ ஏதாவது வெளியூர் பிரயாணம் போகணும் அப்படிங்கிற எண்ணங்களை எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் 12ஆம் அதிபதியான புதன் வந்து 4ல் இருக்கும்போது வீடு பராமரிப்பு வேலைகள் இந்த மாதிரி விஷயங்கள், பழைய வீடு கொடுத்துட்டு புது வீடு வாங்கலாங்கிற எண்ணங்கள், பழைய வண்டி கொடுத்துட்டு புது வண்டி வாங்கலாங்கிற எண்ணங்கள்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க.